ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் தான். அதாவது முத்துக்குமரன் அவர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற டே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வேறு லெவலில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத நேற்று நைட்டேருந்தே முடிவு பண்ணிட்டாரு. நான் வந்து சீக்கிரம் தூங்க போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் போய் சீக்கிரம் தூங்கிட்டாங்க. சரி, அப்படி என்ன நடந்தது, என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை மறந்துடாதீங்க. அதுபோல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ, ஓகேங்களா? ஸோ முத்துக்குமரன் அவர்கள் டைட்டில் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது காட்டும் பொழுது நம்ம விஜய் சேதுபதி எனக்கே எனக்கா அப்படின்ற மாதிரி பாடுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் தாய்ச்சிலாம் வந்து ட்ரை பண்ணி நான் டிக்கெட் டு ஃபினாலே எடுத்து சரித்திரம் படைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் மறைமுகமாக. ஆனால் முத்துக்குமரன் டிக்கெட் டு ஃபினாலே எடுக்கிறது யாருக்கு பாதகமோ யாருக்கு சாதகமோ. ஆனால் மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ். ஏன்னா ஜெயிச்சிட்டான்னு வைங்க 2 வாரம் கடைசி வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுருவாங்க. ஸோ லாஸ்ட் வீக் தான் வந்து எலிமினேட் ஆவாங்க டாப் 5க்குள்ளே அந்த மாதிரி. இல்லை கடைசி வாரம் தான் போவாங்கன்னு வைங்களேன். ஏன்னா 13, 14 அவன் வரலன்னு வைங்க நாமினேஷனில். 15வது வாரம் தான் டேரக்ட் நாமினேஷன். அது வரைக்கும் ஓட்டு போடுவாங்க. லாஸ்ட் வீக் மட்டும் தான் முத்துக்குமரன் போடுவாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது டாப் 5 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த கால்குலேட் பண்ணி முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க, ஜாக்கும் முத்துவும் மஞ்சரியும். சரியா? இப்போ அவன் காலையிலேயே வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நைட் நடந்த நிகழ்வு ஒன்று இருக்குது. என்னென்னா நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் வந்து நீ என் பக்கத்தில் நிற்கிற, நானும் நிற்கிறேன். ஆனால் 2 பேர் கையை வந்து தூக்குறது விஜய் சேதுபதி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என் கையை தூக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதுக்கு தான் அதுக்கடுத்து வர மாட்டேது அப்படின்றான். எப்படி வரும் அப்படின்றாங்க. டேய் நான் ஒன்று சொல்கிறேன் பாரு முத்து, எனக்கு நான் டைட்டில் வாங்கணும். அப்படி எனக்கு இல்லையா அந்த டைட்டில் உனக்கு தான் போகணும், வேறு யாருக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ நம்ம சொல்கிறோம்ல யார் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது கிராஃபில் முத்து ஜாக்லின் தான் இருக்குது அப்படிங்கிறத. அதை தான் ஜாக்லினும் ஃபீல் பண்ணுது. உடனே முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, ஏய் சூப்பர் ரீ, ஏன்னா நீ சொல்கிறதுலையே இதுதான் எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக இருக்க, ரொம்ப கரெக்டாக கருத்தாக பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கான்வர்சேஷன். ஸோ நிஜமாகவே முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு டைட்டில் நான் வந்து எடுத்து கொடுத்துட்றேன்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்காக முத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து ஓட போகிறார் அப்படிங்கிறது தான் இன்னிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முத்துவோடைய எஃபர்ட் இன்றைக்கி ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி இல்லை, டியூஸ்டேலேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டிக்கெட்டு ஃபினாலே இந்த வட்டம் யாருன்னு கணிக்கவும் கூட முடியாதுங்க. சரிங்களா? அந்தளவுக்கு தான் இருக்குது இப்போ ஸ்டேட்டஸ். சரியா? அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாமினேஷனும் நீங்கள் வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாமினேஷன் லிஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சௌந்தர்யாவும் முத்துக்குமரன் மட்டும்தான் இல்லை, மிச்சம் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கேப்டனும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முத்துக்குமரனோட ஓட் பேங்க் ஹெல்ப் பண்ணும் மஞ்சரிக்கு. சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம முத்துக்குமரன் வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணால் அது மஞ்சரிக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? அடுத்து முத்துக்குமரன் அவர்கள் ராணவ் கிட்ட வந்து கூப்பிட்டு அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து எவனுமே பண்ண மாட்டான். இப்போ உங்கள் கேம் நல்லா இருக்குது, இன்னொருத்தன் கேம் வந்து கொஞ்சம் தடுமாறுறான், அவனுக்கு ஐடியா கொடுத்தோம்னா அவன் முன்னேறி போயிடும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஐடியாவை கொடுத்து நீ முன்னேறி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேம் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த ஒரு பண்பு இருக்குல்ல, அது வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? அதுலேயும் குறிப்பாக அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், நான் வந்து ஒரு சரித்திரம் படைக்க போகிறேன், டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி டைட்டில் எடுக்க போகிறேங்கிறது அவன் மைண்டில் எப்பயுமே இருக்குது. அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கான். ஸோ இந்த வட்டம் யாராலும் எடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. இப்போ ராணவ் அதான் சொல்கிறான், இந்த வாரம் நீ வந்து நல்ல எஃபர்ட் போடு. இந்த வாரம் ராணவ் அப்படிங்கிறவன் வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து டோஸ்ட் வாங்குறான், அதெல்லாம் 2வது விஷயம், அதெல்லாம் தூக்கி போடு. பட் அஸ் அ பர்சனாக நீ யார் அப்படின்ற ரியாலிட்டியை காமி. ஏன்னா வெளியே வந்து உன்னை வாய்ப்பு கொடுக்க போகிறவங்க வந்து பெரிய ப்ரொடியூசராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க பிக் பாஸில் ஒன்று பார்த்தாங்கன்னா என்னடா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஸோ வரப்போகிற 3 வாரம் நீ யார், ராணவனா என்ன, நீ கேமுக்காக இங்கே பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, அதை விட்டுரு. அது இல்லாமல் நீ யாருங்கிறத காமி. இல்லைடா நான் யாருங்கிறது எனக்கு தெரியும்டா, பட் கேமுக்காக சில விஷயங்கள் நான் பண்ணுறேன், பட் ராணவங்கிறது இதுதான் அப்படிங்கிறத நான் காட்டுறேன், என்னோட ரியாலிட்டி வரும்ன்றான். அது ஓகேடா எனக்கு புரியுது, பட் நீ இன்னும் ரியலாக இருக்கணும். அதாவது ரியலாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, கேம் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கான்ற மாதிரி முத்துக்குமரன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ராணவ் என்ன சொன்னான்னா, நான் கேமும் விளாட்றேன் ரியலாகவும் இருக்கேன்றான். அது கேம் விளாட்றது தான் வெளியே தெரியுது, கேமாக விளாட்றது. மற்றபடி ரியலாக இருக்கிறது வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேது. அவன் இன்னசென்ட்டாக இருக்கா மட்டும் தான் தெரியுது அப்படிங்கிறத திருப்பி புரிய வைக்கிறாரு. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சரியாக இருக்கலாம் நீ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, ஆனால் இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனது செமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவுக்கு முத்துக்குமரன் அடி வெளுத்து விட்டது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு சம்பவம். சரிங்களா? அதுவும் சௌந்தர்யாவை நீ அட்டென்ஷன் சீக்கிங் தான் வந்திருக்கு, அதனால் ஓட்டே போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதற்கு அந்த அம்மா முத்துக்குமரன் பேர் எடுக்காமல் அப்படியே ராணவ பிக் பண்ணி அவன் இழந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துக்குமரன் பேச்சாலேயே இங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டுச்சு. ஸோ வேறு லெவலில் முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சண்டை இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.